இது மனிதர்களை நேசிக்கும் கேடிய தமிழ் வானொலி காற்றலையில் பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். உறவுகளை இணைத்துக் கொள்கின்ற காற்றலை பொழுது உறவுகள் உங்கள் கருத்துக்களோடு இந்த வேளையில் இணைந்து கொள்ளலாம். இணைந்திருக்கின்ற முதல் நேரை நான் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வாயிசன். வணக்கம். ஆமா, நீங்கள் தான். வணக்கம். என்னன்னா, நான் இலங்கையில இருக்கிற நேரத்துல ஒரு செய்தி ஊடகத்துல ஒரு பத்திரிகை ஒன்றுல செய்தியாளராக சேர்றதுக்காக ஒரு விண்ணப்பிச்சேன். அதுக்கு ஒரு நேர்முக தேர்வு நடந்தது. அதுல ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அதுல ஒரு 30 பேர் அதுல கலந்து கொண்டிருப்போம். அதுல ஒரு செய்தியை முதலாளா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அந்த செய்தியை சொல்லிடான், முழுமையான ஒரு செய்தியை சொல்லிடான். அந்த செய்தி 30ஆவதா இருக்கிற ஆள்கிட்ட சேரேக்க அந்த செய்தியின் கருத்தும் அந்த செய்தியில இருக்கக்கூடிய பொருள் அடக்கம் முற்று முழுதா மாறுபடுது. அதான் அந்த ஊடகம் எப்படி அந்த இதை சித்தரிக்குதுன்றதுக்கு சொல்றது. அது நான் நேரடியா பார்த்தப்பா நான் சொன்ன என்னடா, இந்த செய்திகளை நாங்க சேகரிக்கிற இடங்களும் செய்திகள் எப்படி சென்றடைகிறதுன்றதையும் நாங்க கவனத்தில் எடுக்கணும். இது என்ன, நான் அந்த சாகச்சேரி வைத்தியரை பற்றி நான் அதிகம் பேசல. சில நல்லதுகளையும் கண்டிருக்கேன், சிலதுகள் ஏற்றுக்கூடியதா இருக்க இல்லை. ஆனா அதுல இப்ப என்ன விஷயம் சொன்னா, அவற்றை அந்த சொன்ன விஷயம், அவர் இலங்கை யாழ்ப்பாணத்துல சாகச்சேரியில கதைச்ச விஷயம் அவர் சொல்றதை வச்சுதான் சொல்றேன். இது எந்த கருத்துன்னு சொல்லி அவற்றை கருத்தின்படி அது தென்னிலங்கையில வேற மாதிரியான ஒரு அதிர்வலையை கொண்டிருக்கு, வேற மாதிரியா சித்தரிக்கப்பட்டது. இது இவற்ற பிரச்சனைக்கு மட்டும் நான் கதைக்க வரையில. இதுல நான் முதலும் பல தடவை சொல்லியிருக்கேன், எங்கள்கிட்ட இன்னுமே ஒரு மும்மொழி தேர்ச்சி, மும்மொழியிலான ஊடகமோ மும்மொழியான அச்சு பதிப்பகமோ எதுவுமே இல்லை. இது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தவறு. இது நாங்க எப்படி இதை கொண்டு வர போறோம்ன்றது இன்னுமே தெரியல. இந்த வலைத்தளங்கள் நடத்துற அதிகமான ஆட்கள் வலைத்தளம் நடத்துறோம், யாரை பார்த்தாலும் இந்த வலைத்தளம் சொல்லிடலாம். ஆனாவே மும்மொழியில செய்யறதுக்கு யாருமே இன்னும் அந்த தங்களை வளர்த்து கொள்ற திறமை இல்லாம இருக்கு. ஏன்னா எங்கட பிரச்சனை அவை இந்த மொழியில சொன்னாதான் அவைக்கு விளங்கும். எங்கட மொழியில சொல்லி அவை விளங்கி கொள்ற காலம் இன்னும் நீடிக்கும். ஏன்னா இப்ப எங்களுக்கு நல்ல அந்த டாக்டர் வைத்தியர் காட்டின மாதிரி உடனே எங்கட பிரச்சனையில காட்டலாம். அவர் காட்டின ஒரு பிரச்சனை மாதிரி எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, எவ்வளவு இடத்துல ஊழல் லஞ்சம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே நாங்க வடிவாயே காட்டலாம், பயப்படாம காட்டுறதுக்கு நல்ல ஊடகம் இருக்கு. இதையும் குரல் நசிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கு அதிகாரம். ஆனாலும் முடிஞ்சவரை செய்யலாம். இப்படியான அதிகாரிகள் செய்யாத தடுக்க மாட்டோம். ஆனா இப்போ சாதாரண மக்கள் செய்ய தடுக்கத்தான் முயற்சி செய்யணும். ஆனா நாங்க முயற்சி செய்யாம இருந்து கடைசி வரை எட்டி பார்க்காம இந்த கிணத்துக்கு விழுந்துட்டு தண்ணி சாகிறத விட ஒரு நீந்துறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம்ன்றதான் இந்த கருத்து. அதுக்கு அடுத்தபடியா இப்ப அந்த சாகச்சேரி ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் ஒரு முதிர்ந்தவர் ஒரு ஆள் கருத்து சொல்றாரு. எப்படி இல்லை, அவற்ற கருத்து நல்ல 30-35 வயசு மேற்பட்ட ஆக்கள் புதுசா கொண்டு அரசியலுக்கு போடவும், பழசா இருக்கக்கூடிய பென்ஷன்ல இருந்து எங்களோட கட்சிகள்ல இருந்து இந்த வாழ்நாள் ஃபுல்லாயே அரசியல்லே வாழ வேணும், இறுதி சடங்கு கூடிய அரசியல் அதாவது இலங்கை அரசாங்கத்தின் விடுதிகளிலே முடிக்க வேணும், அது போன மக்கள் பட்ட அவலங்களும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதும் இப்படியான நிலைமையில இருக்கிற அரசியல்வாதிகளை களைஞ்சு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இளம் அரசியல்வாதிகளை வெளிக்கொண்டுன்றதுதான் எந்த விருப்பமும். மேற்கொண்டு வர வேண்டிய கருத்தை கேட்போம். நன்றி. நன்றி மைசன். காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு அண்ணா, உங்களுடைய வானொலி பதிவை நிறுத்தி கொண்டு வாருங்கள். வணக்கம் குட்டி அண்ணன். எப்படி தங்கச்சி இருக்கிறீங்க? நாங்கள் நலம், நீங்க நலமா? இருக்கிற தங்கச்சி இந்த நிலத்தை யாரு விசாரிச்சீங்க? இப்ப இந்த காய்ச்சபடியா ஈரோட இருக்கான்னு கதைக்கிறீங்க, அப்படித்தானே? சரி, நான் மிக முக்கியமா கதைக்கு தங்கச்சி டாக்டர் ரோமன் கட்சி சரியா? ஆனா நீங்க என்ன பாடுபடுத்தி நேற்று இதனை வெளியில வந்துட்டான். அதுக்கு தங்கச்சி இத போமையா இதன் மூலம் இல்லைன்னு சொன்னா இந்த வார்த்தையை பாவிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு
ஈழத்தமிழத்தை ஒரு தொலைக்காட்சி என்ன கொண்டாடிச்சு தெரியுமா? தமிழ்நாட்டு தொலைக்காட்சியை விடுங்க தங்கச்சி, ஈழ தொலைக்காட்சி ஒரு கொண்டாடிச்சது. அதுல ஒரு பெண் பிள்ளை வந்து சாட்ட திருடம் முருகனை பற்றி அது தொலைக்காட்சியில வந்து முகத்தை காட்டாம கதைச்சு கொண்டிருந்தது நேற்று. நீங்க பாத்தீங்களா? பார்க்க இல்லையா? எனக்கு அது தேவையில்லை. ஐபிசி இந்த ஊடகங்களோட பேரை தவிர்க்கும் தங்கச்சி, ஊடகங்களோட பேரை கட்டாயம். இப்ப இடத்துல இருந்த யாராவது கதை கேட்க இப்படி சொல்லி கதைச்சா நீங்க தடுக்க முடியுமா? அதாவது ஏனென்றால் இல்ல தங்கச்சி, வானொலியா இருக்க நான் உதவி செய்தேன் தங்கச்சி. எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? அந்த உரிமையில தான் நான் கதைக்கிறேன். சரி, என்ன மாதிரி எத்தனையோ பேர் கொதிக்கிறவங்க இந்த நிலைமையில நான் இருந்து கதைக்கிறேன். சரியா? சரி, உங்களுடைய இதுல அது பேர் சொன்னது தப்பா இருந்தால் நீங்கள் உங்களோட வானொலியில எந்த கனடிய பிபிசி அது ஒன்றும் சொல்லக்கூடாது. ஒரு செய்தியாக வந்த விடயங்கள் உண்மைதான். அது செய்தியா வந்த தங்கச்சி, செய்தியா வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கொந்தளிச்சு கதைக்கிறீங்க. என்ன சாட்ட திருமணன் குண்டாசுல போயிடுவான். அதே மாதிரி தானே சீமானும் நேற்று கேள்வி கேட்டவன் என்ன கொண்ட உள்ள போடுங்க சொல்லி. அவ்வளவு தூரம் உங்களுக்கு சீமானம் நாம் தமிழர் கட்சியில வன்மம் இருக்கு. அந்த வன்மத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எலும்பு துண்டுக்கு நக்கி கொண்டது திரியவன் நான் இல்லை. சரியா? இன்னும் ஒன்று சொல்லுறேன் தங்கச்சி, தயவு செய்து 2 வார்த்தை ஒருத்தட்ட அவர்கிட்ட பேசின இது நாம் விடுதன். தயவு செய்து உங்களுக்கு பிரச்சனை என்றால் துணியுங்க. சரியா? சாட்டை துறைமுகனுடைய உரையை எடுத்து வைப்பீங்களா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, பல குடும்பங்கள் சீர்கென காரணம் கருணாநிதி. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. சரி, தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி. இந்த நீங்கள் ஒலிபரப்புகின்ற இந்த பாட்டுக்காகத்தான் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஆனால் அது கருத்து சுதந்திரம் என்பது இருக்கிறது. இப்பொழுது எங்க இருக்கு? இருக்க வேண்டியது ஒன்று தமிழ்நாட்டுல இருக்கா? அதுதான் கேள்விக்குரியானது. வெளிநாட்டுல கதைக்கிறேன் நான். இப்ப இந்த உங்களோட வானொலியில கதைக்கிறேன் தங்கச்சி. நான் பிள்ளையோ சரியோ என்ன கொண்டு போய் விசாரிச்சா நான் சொல்லுவேன். நான் இப்படித்தான் எனக்கு தெரிஞ்சதான் நான் கதைச்சினான். ஏன்னா அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முதல் போட்ட பாட்டை அவன் பேசினா அவனை 5 இதுல வழக்கு போட்டு நீதிபதி எப்படி சொல்லி வெளியில விட்டது. அப்ப இது இந்த செம்படிக்கிற நீங்க ஆருக்கும் செம்படிங்க, உங்களை சேர்த்து தான் சொல்லுவேன். இந்த திராவிட செம்பு தூக்கியல் அது தமிழ்நாடு தமிழன் காசுக்கு ஓட்டு போடுறவங்க, காசுக்கு ஓட்டு போடுறது. ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தை நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்வது போல தங்கச்சி, நான் தமிழ் இனம் தான் சொல்லுவேன். என்ன சேர்த்துதான் ஈழத்தமிழ் எல்லோரும் அல்லவே. அங்க என்ன செய்யறீங்க நீங்க? ஈழத்தமிழ் எல்லாம் என்ன செய்யறீங்க? சரி, தமிழ்நாட்டுல இருக்கிறவன் மாத்திரம் தமிழன் இல்ல, ஈழத்தமிழனும் என்ன செய்யறீங்க? காதுக்காக எத்தனை வேலை செய்யறீங்க? அரசியல்வாதி இதுதான் எனக்கு நான் நெடுகளும் சொல்றது. அப்ப சீமாங்கட்சி சீமான் என்ன சொல்லி புரட்சி இதா போய்கொண்டிருக்கான். அவன் அரசியல் இதுலதான் நின்று வெல்ல முடியும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். அதை நீங்க அதுக்கு முதல் ஈழத்தமிழ் அரசியல் இப்ப கஜேந்திரகுமார் அரசியலை கொச்சப்படுத்துறீங்க. அதே மாதிரி சீமான் அரசியலை கொச்சப்படுத்துறீங்க.
இன்றைக்கு இவ்வளவு மாதத்து வந்திருக்கான், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட தர மாட்டீங்களா? இவ்வளவு மன வருத்த துன்பம் தாங்க முடியாத நிலைமையில இருக்கிறன்னா தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்க இருக்கிறவைக்கு தெரியுமா? என்னோட கதைக்கிறதா இருந்தா சத்தியம் பண்ணி சொல்லுங்க தங்கச்சி, இதை சொல்லி முடிச்சு விடுங்க. நேரடியா குட்டி என்ற பேர் சொல்லி கதையுங்க. ஒருத்தர் கதைச்சார், இவர் கதை அவர் கதை எடுக்கப்படாது. அப்படி ஒருவருடைய கருத்துக்கு மற்றவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆமாம், அந்த ஒரு செய்தி முக்கியமான செய்தி என்பதை கடந்து தேசிய உணர்வாளராக சாட்டை துரைமுருகன் தமிழ் தேசிய உணர்வு பரப்பில் மிக வலிமையான கருத்துக்களை சொல்கின்றவர். குறிப்பாக தமிழ தேசிய தலைவர் மீதும் மாவீரர்கள் மீதும் தமிழ மக்கள் மீதும் பெரும் பற்றுக்கொண்டு உறுதியான வலிமையான கருத்துக்களை சொல்கின்றவர். உண்மையில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பார்வை, சில அரசியல் பார்வை உண்டு. இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் நமக்கானவர்கள், இவர்கள் செய்தது இரண்டகம் என்ற பார்வை உண்டு. அதுபோல் தமிழக மக்களுக்கும் இருக்கும். அந்த கருத்தை அவர்கள் சொல்கின்ற பொழுது, கோபங்கள் வருகின்ற பொழுது உணர்வு ரீதியாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பார்வைகள் வேறாக இருக்கும். அல்லது வலிமையான சொற்கள் கையாளக்கூடும், அல்லது பாடலாக எடுத்து வரக்கூடும். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய தளமாக இருந்தால் அது அடக்குமுறைதான். ஆனால் அத்தகைய ஒரு கருத்து சுதந்திரத்தினுடைய அடிப்படை உரிமை கூட மறுக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார். இது முதல் தரமல்ல. அவர் பலமுறை கைதுக்குள்ளான ஒரு ஊடகவியலாளர், வேலையொலி ஊடகவியலாளர் என்பதும் இப்பொழுது அவர் விடுதலை செய்த பின்பு அது பற்றிய செய்திகளை எடுத்து வருகின்றேன். அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. வணக்கம். எனது கருத்து இப்ப குட்டியாக சொன்ன மாதிரி அந்த பாட்டு இருக்குது இல்லோ, கருணாநிதி, அந்த பாட்டை கருணாநிதி பேர் எடுத்து போட்டு விளக்கு அரசியல் இங்க போயிருக்கிற அவருக்கும் அந்த பேரை பார்த்து அந்த பேரை அவருக்கு போட்ட கச்சிதமாக பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். அது எங்களுடைய இனத்தை இங்கிருந்து அழைத்த ஒருத்தர். அப்ப நாங்கள் எப்பவும் உள்ளபடி சொல்லணும். உம்மளவு நம்மளை இனம் அழிஞ்சு இதன்றதுக்கு காரண கர்த்தாக்களை இங்க குடியேற்றினவர் தான். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை அவர் செய்தவர். அப்ப அதே பாட்ட பேரை மாற்றி யாரும் போடுறது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்களுடைய உணர்வுகளும் மக்களுடைய கருத்துக்களும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்பட வேண்டும். வரலாற்றில் நடந்த ஒவ்வொரு விடயங்களும் சரி தவறுகள் எல்லாம் அது வரலாறு தான், மறைக்கவோ முடியாது. அதை யாரும் உள்ளபடி சொல்லி வைக்கல. அது உண்மைத்தான் செய்யும். அதால பாதிக்கப்பட்டவருடைய அந்த இது இருக்குது இல்ல, வேதனையும் வலியும் இனத்தை 1.5 லட்சம் பேர் இந்த சாவுக்கு காரணமாக இருந்த கூட்டாளிகளில் இவரும் ஒரு ஆளாகத்தான் எங்களை நாம் பார்க்குது. அதை விட இன்றைக்கு வரும், நாளைக்கு வரும், தீபாவளிக்கு வரும், பொங்கலுக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டே அவர் போய் சேர்ந்துட்டு. ஆனா இன்று வரை எங்களுடைய மக்களுக்கு என்ன நடந்தது? அதே மாதிரிதான் இந்த சாவை செய்தி பிரச்சனை இருக்குது இல்ல, டாக்டர் அர்ச்சனா என்ன யாரும் வெள்ளியடிக்க பார்க்கணுமா மற்றவர்களுக்கு, அல்லது அர்ச்சனா மீது பழசாலி அங்க, அல்லது அவருக்கு பின்னால் சாவை செய்தி அந்த இதுக்கு அவருடைய பிரச்சனைக்கு அந்த முழு சாவை செய்தி அந்த தமிழ் மக்கள் எல்லாரும் முட்டாள்களா? எனக்கு முழங்கையில் அவ்வளவு மக்கள் பெருந்தலாக போராடினார்கள். அவ்வளவு முட்டாள். இன்றைக்கு காலையில வந்த அதிதியாக இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குட்டு ஒளிப்படக்கூடாது என்பதற்காக வெள்ளியடிக்க முற்படுகிறார் ஒவ்வொருத்தரும். ஒரு விடயம், அதாவது இப்படிதான் ஒரு முறை டாக்டர் வரதராஜா கூறிய ஒரு கருத்து, அவர் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்த பொழுது அவருடைய கூற்றுக்கள் மாறின. ஆனால் அந்த ஒரு விடயத்துக்காகவே நான் இட்டுவரையில் எங்கள் இனத்துக்கான இனப்படுகொலைக்கான நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். அதாவது சூழ்நிலை கைதியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலைகளில் ஒவ்வொரு கருத்துக்களை
மாற்றி சொன்ன ஒரு விடயங்கள் பலரும் செய்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் நான் சொல்லவில்லை, பொதுவாக சொல்கின்றேன். ஆனால் அவர்கள் இந்த விடயத்தில் இன்றைக்கு காலையில கூட நானும் கண்டு கதைச்சு நான் சொல்லுறேன். யாரு வந்த அதில ஒருத்தர் சொல்லுறாரு என்னன்னா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர அதையே நாங்களும் சொல்லித்தான் சொல்லுறோம். நீங்க சொல்றது மாற்ற உண்மை, மற்றவர்கள் சொல்றது பொய்யா? அதைத்தானே நாங்களும் விசாரிக்க சொல்லி கேட்கிறோம். அதுக்கு வெள்ளியடிக்கிறதுக்கு சொல்ல நானும் ஒரு ஆளோட கதைச்சேன். அவரும் இப்படித்தான் சொல்றேன். அவர் செய்யறது சொன்ன விதம் போல சிலது சரி, சிலதுகள் போல எனக்கு உலங்கையில சோதனை. ஊழலை சுட்டிக்காட்டிய விடயம், அதில் இருக்கின்ற உண்மைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய இது. யார் சொன்னார்கள் என்பதுக்கு அப்பால் ஊழல் நடக்கிறதா இல்லையா, நடக்கிற ஊழல்களுக்கு பதில் சொல்லுங்கள் முதலில். அதுதான். அப்ப இதுக்கு வெள்ளியடிச்சார்களே எல்லாரும் நபர்களை தள்ளி விடுவோம். நபர்களை விட்டு கருத்துக்களை பார்க்கும்போது ஒரு கருத்தை மக்களுக்கு என்ன மாதிரி திணிக்கு உண்மையை மறைக்கிறது, அதுவும் வானொலிக்கு, தேசிய வானொலி கூட இல்லை. அதை விடுவோம், கடப்போம். எப்படி அதை மக்கள் சரியான கொதிக்கவே இல்லை. நம்மள வேற முட்டாள் நீங்க சொல்றத உண்மை, மக்கள் அதை கேட்டுக்கொண்டு இதுக்கு பின்னால் யார் இருக்கணும் பார்க்க கூடாது. பார்ப்போம் ஐயா, நன்றி. எனவே உண்மைகள் என்ற விடயத்தை சொல்கின்ற, நடந்த விடயங்கள், நடக்கின்ற விடயங்கள், அதை சொல்லியவர்களை கடந்து அவர்கள் சொன்ன விடயங்கள் இருக்கின்ற உண்மைகளை நாங்கள் தெளிவாக உற்று நோக்க வேண்டும். நடந்த ஊழல்கள், நடந்த தவறுகளுக்கு நீதி கேட்கின்ற மக்கள் போராடிய போராட்டமும் உண்மை என்ற விடயம்தான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விடயமே ஒழிய இவர் நல்லவரா கெட்டவரா அல்லது அவரின் பின்னணி என்ன முன்னணி என்ன என்ற விடயங்களை கடந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த வைத்தியசாலைகளில் நடக்கின்ற ஊழல்கள், விடயங்கள், தவறுகள் இவை யாவும் உண்மையா பொய்யா என்ற விடயத்தை தான் நாங்கள் உற்று நோக்க வேண்டும். வணக்கம். வணக்கம். புரியுதா? கேட்டால் இங்க கல்லனுக்கு சங்கூதுரவே தானே கணக்கு. என்று கேட்டால் இலங்கை அரசு இந்திய அரசோட சேர்ந்திருக்கிறவன விடுதலை புலி, அவங்கள இங்க மக்கள் எல்லாரும் துரோகிரண்டினம், காட்டி கொடுக்கணும், கைக்கூறியண்டினம் சொன்ன மாதிரி தான் கதை இருக்குது. ரெண்டு கட்டால் பதனி அன்றைக்கு இப்ப நீங்க சொன்னபடிய மாதிரி அதை வச்ச முன்னணியும் தேவையில்லை, பின்னணியும் தேவையில்லை, சொன்ன விஷயம் உண்மையல்லோ. அதனால் பல இழப்புகள், உயிரிழப்புகள் நடந்து வடக்கு மட்டுமில்ல கிழக்கு மாகாணம், திருவோணமலை, மட்டக்களத்துல எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியுமா? அந்த மருத்துவ அசட்டத்தனத்தால வதனி. அது முந்தைய ஒரு காலத்துல இந்த நான் பணி செய்யற, இப்பவும் சொல்றேன், பணி செய்யற மருத்துவரையோ தாதியரையோ மற்ற ஊழியரையோ மக்களுக்காக செய்யறதே நான் குறை சொல்ல வர இல்லை. அவையே நான் பாதம் பண்ணிடுறேன், அவைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். ஆனால் இந்த பண ஆசையில மருத்துவ மாவியாக்கள் இன்றைக்கு ஒலிக்கிட்டு இந்த மக்களை போட்டு வதைக்கிற கொடியவங்க இருக்கிறாங்களோ, இவங்களை வன்மையா கண்டிக்கிற இந்த மருத்துவ மாவியா ஒழிக்கப்படணும். என்னன்னு கேட்டால், இப்ப அரசாங்க ஆஸ்பத்திரி முந்தி நாங்கள் சின்ன இருக்கைக்குள்ள போனா சகலதுக்கும் ஆஸ்பத்திரியில துண்டெடுத்து நின்று ஊசி போடுறோம், ஊசியெல்லாம் போட்டு மருந்து கட்டித்தான் வர்றோம். இப்ப அப்படி முடியுது அந்த வைத்தியசாலையில? எதுக்குமே முடியல. நீங்கள் என்னத்துக்கு போனாலும் எல்லாம் வீட்டுல இருந்து கொண்டு போகணும். ஒரு சத்திர சிகிச்சைக்கு போனாலும் அத்தனையும் கொண்டு போக வேணும். அத்தனை அம்மாவுக்கு கண்ணுக்கு செய்த போன வருஷம் தந்தையாருக்கும் இந்த வருஷத்துல செய்தவ அந்த சிறுநீரை அடைப்பன்னு சொல்லி சர்ஜரி, அதுக்கு அத்தனை சாமானும் கொண்டு போகணும். அதுக்கு சொன்ன பரிசோதனைகள் எல்லாம் வெளியில செய்யணும். முந்தி நாங்கள் ரத்தம் எல்லாம் சோதிச்சிருக்கிறோம், திருவோணமலை தலை வைத்தியசாலையில தான் செய்திருக்கிறோம். நான் வரைக்கும் ஒரே ஒரு பெரிய கிளினிக் தான் திருவோணமலையில இருந்தது. டாக்டர் ஹேமச்சந்திரா அவற்ற கிளினிக் தான் பெரிய ஒரு கிளினிக் இருந்தது. சரியோ, அது வசதியான மட்டும்தான் அங்க போவினோம். வசதி குறைஞ்சாக்கள் திருவோணமலை தலை வைத்தியசாலை தான் போவினோம். சின்ன சின்ன அந்த டாக்டர்ஸ் இருந்தது. காய்ச்சல் சில பேர் போயிடும், சில பேர்ட்ட கைராசியும் அது ஒரு மருந்தோட சோம்பாரம் இருந்திருக்கும், அது வேற பிரச்சனை. ஆனா இன்றைக்கு நீங்கள் படிச்சு மருத்துவரா வந்துட்டு நீங்கள் வைத்தியசாலையில செய்யறீங்க இல்ல கடமை. பள்ளிக்கூடத்து கல்வியில இந்த மாஃபியாக்கள் இருக்கு, உத்தைக்க வேணுவாங்கள. என்னன்னு கேட்டால், முந்தைய நேரத்துல குடும்ப சவரங்கள் ஒரு 50 ரூபா காசு கட்டிங்கிற சவரத்துக்கு டியூஷன் படிக்க கூட அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அப்ப அந்த நேரத்துல அரிசி என்ன விலை? 5 ரூபா 6 ரூபா தான் அரிசி. ஒரு சிலங்க 2 ரூபா 1.5 ரூபா அப்படி இருந்தாங்க. அப்பவே இந்த சவரங்களுக்கு படிப்பு உங்களுக்கு பயங்கர கஷ்டம். இன்றைக்கு ஒரு 7 பிள்ளைக்கு மாதம்
22,000 23,000 ரூபாய் வேணுமா ஒரு 3 பாடம் படிப்பிக்கிறதுக்கு, டியூஷனுக்கு போறதுக்கு. நீங்கள் சரியானவையா இருந்தால் இந்த கல்விய பள்ளிக்கூடத்துல நீங்க சரியா கற்பிச்சா என்னதுக்கு தனியார் வகுப்பு? அதே மாதிரி நீங்கள் மக்களுக்கு வைத்தியசாலையில சரியா எல்லாம் செய்வீங்களோன்னு சொன்னா உங்களுக்கு என்னத்துக்கு வடிய கிளினிக்? உங்களுக்கு அங்க 2 வைத்தியம் செய்ய முடியல, கிளினிக் பிரைவேட் கிளினிக்ல வடி வேண்டு செய்யறீங்களானே நீங்கள்? அப்ப இவையெல்லாம் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை உயிர் போயிருக்கு வதனி, கிழக்கு மாகாணம் அங்க உயிர் போயிருக்கு, எத்தனையோ பெற்ற உயிர். சரியோ, அதுக்கு நீதி கிடைக்கல. திருவோணமலையில நடந்திருக்குது மிக மோசமான ஊழல் எல்லாம் திருவோணமலையில இருக்குது. அதே மாதிரி ஜாழ் வைத்தியசாலை அந்த குழந்தைன்ற கை போனது, அந்த குழந்தைன்ற கை போனதுக்கு அதுக்கு யார் பொறுப்பாங்க? அந்த ஆஸ்பத்திரி வைத்திய அதிகாரியா இருக்க சத்தியமூர்த்தி பொறுப்பு. ஒரு விசாரணை நடத்தி அதுல சம்பந்தப்பட்ட எவருக்காவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்ல. நீங்க செய்யறதெல்லாம் செய்து திருகுதாளம் தகுட ரத்தமும் செய்து கொண்டு பிறகு வந்து இங்க இவைக்கு வழியடிக்க வரக்கூடாது. அவர் மருத்துவர் அறிக்கையோட பின்னணி முன்னணி எங்களுக்கு வேண்டாம். ஆனா அவர் சொன்ன விஷயம் இருக்கு, அவர் சரியா கதைச்சு சாவச்சேரியில் நடந்த விடயங்களோ அல்லது அங்கே நடந்த விடயங்களை அவர் சொன்னவை எல்லாம் உண்மை என்பது உண்மை. அது மக்கள், அதனால்தான் மக்கள் திரண்டார்கள். பின்பு அவர் தென்னிலங்கைக்கு வந்த பின்பு என்ன நடந்த விடயம் வேறு. நீங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஒரு பிரசவத்துக்கு போறீங்க, இங்க எங்களுக்கு யாராவது நர்ஸ் அடிச்சிருப்பினவா, மருத்துவ மாவு அடிச்சிருப்பாவா, அட்டெண்டன்ட் தகாத வார்த்தை பேசியிருப்பாவா? பொண்ணாக குழந்தை போறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்க ஒரு வார்த்தை எங்களுக்கு நோக்க வச்சிருப்பாங்களா? அது பெயின்ல சில எல்லாரும் தாங்கலாம், சில ஆளுங்க நடந்திருந்தால் அது குற்றம், பெருங்குற்றமாக பார்க்கப்பட்டு வழக்குகள். ஆமா. வதனி இங்க அப்படி செய்யறே இல்ல. நான் செய்து இருக்கின்றார்கள் என்ற விடயம் இருக்கிறது. அது வைத்தியசாலைகள் அல்ல, மூதாளர் இல்லத்தில். ஆமாம், 101 நடந்திருக்கும். அவைக்கும் நடவடிக்கை இனி என்று மோசமான வழக்கு இருக்கு. ஆனால் அங்க என்ன செய்யறது, அதுகள் பேசினில கத்தினா தகாத வார்த்தையால விட்டு அடிக்கிறது. அது பிரசவ வலி எவராலும் தாங்க முடியாத வலி அது. அப்ப நீங்களும் அடிக்கிற பொம்பளை, நீங்களும் பொம்பளை இல்லானே, உங்களுக்கு வெளி வேற இல்லையோ? எப்படி நீங்க கை வைப்பீங்க? மதிக்கிற இல்ல பதனி, ஆக்களை கொண்டு போனா தூக்கி எறிஞ்சு போட்டுருக்கிறது பேப்பர்களை. வரட்டும், இருக்கட்டும். அப்பயும் சில சம்பவங்கள் நடந்தது, நாங்களும் அதை பேஸ் பண்ணி நாட்கள். இப்பயும் சொல்றேன், என் சகோதரன் சொன்ன விஷயம் நான் வேற யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். என் சகோதரன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டேன். சொன்னார், மருத்துவர், பெரும்பான்மையான மருத்துவர், தென்பகுதியில தான் வந்தவர், அவர் நல்ல ஒரு மருத்துவர். ஆனா அவர் படிவாத்தான் கடமை செய்தது. அந்த மருத்துவருக்கு இவங்க கற்றுக் கொடுத்தா இப்படித்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும். அவர் கேட்டாராம், ஏன் இப்படி நடக்குவீங்க? மக்களுக்கு தான் நாங்க பணி செய்ய வந்துறாங்க. இத்தனை மணி தாங்கணும், இத்தனை மணிக்கு போயிடணும், இதுக்கு பஞ்சு இருக்கக்கூடாது. சரி, நீங்கள் ஒரு 4 மணியோட போறீங்க, காலம்பு வாரியல் 8 மணிக்கு வாரியல் வந்துட்டு போறியல், 12 மணிக்கு போறியல் சாப்பாட்டுக்கு, பிறகு வர்றியல் 2 மணிக்கு என்ன வர்றியல், 4 மணிக்கு நீங்க போறியல். போனாலும் அதுக்கிடையில ஒரு ஆபத்தானது அடிபட்டு ஒரு சீரியஸா வந்தால் அந்த வாட்டில வைத்தியம் இல்லை வந்து தெரியுமா? வாட்டில வைத்தியம் இல்லை. எல்லா மனிதராலையும் கோடி கொடுத்து லட்சம் கொடுத்து தனியார் மருத்துவமனையில கூட வைத்தியம் பெற முடியுமான்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வந்து நீ அம்மா நேற்று சொன்னா அந்த கோயில்ல திருவிழா, ஒரு பிள்ளையார் கோயிலுங்கிற ஒரு கிராம கோயில்ல பிள்ளையார் கோயில் திருவிழா, 2 நாளும் 100 கிலோ அரிசி கிட்ட அன்னதானம் சமைச்சு அவ்வளவு ஸ்தானம் என்று கேட்டா பசி பஞ்சம், மக்களுக்கு முடியல. இப்படியான நிலைமையில பதனி வைத்தியத்துக்கு எப்படி போக முடியும்? அதுல எப்படி கூட வைத்தியம் செய்ய முடியும்? நீங்க ஆஸ்பத்திரி போனா எல்லாம் சோதிக்கிட்டு எழுதி கொடுக்குறீங்க, உள்ள மருந்தெல்லாம் பிரைவேட்ல கொண்டு சொல்றீங்க, அங்க கொண்டே காட்டுன்றீங்க, இங்க போய் எடுத்துட்டு டெஸ்ட்ன்றீங்க, என்ன அல்ட்ராசவுண்டோடு எம்ஆர்ஐ எடு சிடி ஸ்கேன் சொல்லி நீங்க சொன்னா அதுக்கெல்லாம் 20,000 25,000 கூட 50,000 இருக்கு சில சோதனைகளுக்கு. அந்த அந்த கூலி தொழில் செய்தால முடியுமா வதனி? அப்ப அதுகள் சாகுறதா? மருத்துவம்ன்றது ஒரு மகத்தான தொழில். எங்கட செலவற்ற போராட்ட காலத்துல அவ்வளவு வசதி வாய்ப்பு குறைந்த காலத்துல கூட எங்கட மருத்துவம் அவ்வளவு தரமா இருந்தது. டாக்டர் வந்து திருவண்ணாமலை சொல்லினோம், வெண்ணி போய் வராக்க சொல்லினோம், இங்க என்ன வைத்தியம் பண்ணினா அங்க இருக்கு வைத்தியம் வந்து. அப்படி நான் அந்த கேட்டுட்டு உண்மையா அப்படியா? அப்படித்தான் போய் அங்க பார்த்து. அடுத்தது வந்து வதனி அந்த சிறுவர் காப்பகம் நடத்தினோ யாழ்ப்பாணத்துல, அந்த இப்ப அது அது கைது செய்திருக்கோ இல்லாட்டி மூடி இருக்குது என்னோட சொல்லி ஒரு இது, அந்த பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளையார், அந்த பிள்ளையார் குளிக்கிறது வெளியில தொட்டி கட்டி குளிக்கிற அந்த பிள்ளையார், அந்த வெளி அந்த கரையெல்லாம் கேமரா. அந்த காப்பகம் மூடப்பட்டிருக்கு. அதுக்கு பொறுப்பான ஆறுன்னு சொன்னா சாவச்சேரி சட்டவத்தியாரிட அண்ணன் மற்றது இவர் 6 திருமுருகனாக்கள் தான் அந்த சிறுவர் இல்லங்களுக்கு பொறுப்பானவையா, சிறுமியர் இல்லங்களுக்கு பொறுப்பானவையா நடத்தி இருக்கணும். இன்றைக்கு அதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. ஆளுநர்
ஆளுநரால் சொல்லப்பட்டு மூடப்பட்டிருக்கு. எவ்வளவு மோசமானங்கிற தலைவனில அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? இதுல காய்ச்சல் சொல்லினோம், அது பிள்ளைகளை பார்க்கணும், இது வந்து இங்க கல்லூரியினம் உடனே துளசிகாவிற்கு காவடி இருக்கிறது இருக்கணும் இல்லை இங்க உடனே ஒன்று சொல்லணும், அவைக்கு கல்லூரினா வைக்க கல்லூரியினம். அடுத்தது வந்து திருவோணமலையில ஒரு கொலை ஒன்று நடந்த ஒரு காய்க்கப்படுது. அந்த யுவதிய போன மாதம் அந்த குடும்பமே சேர்ந்து தான் கொலை செய்திருக்கு. கொலை செய்து கிணத்துக்க போட்டாச்சு. அதுல சேர்ந்து கொண்டு உடுப்பு பேக்க கொண்டே கொடுத்தவன் வரிவளத்துல உளம்பி போட்டான். உளம்பினா குடிபட்டு போச்சு. குடிபட்டால் அவங்க எப்பவும் காவல் ஒழிச்சிருக்காங்க அந்த கொலையை மறைக்கிறதுக்கு, கிணத்தையெல்லாம் அடிச்சு மூடி அப்படி இருந்தும் அது கிண்ட வேண்டி வந்தாங்க. இந்த சஞ்சீவன் திருநாமன்ற ரிப்போர்ட்டை விட இல்லை தம்பி, எல்லாத்தையும் கிண்டி பொலிசுகளுக்கு எல்லாம் பெரிய மேலிடங்களுக்கு எல்லாம் ஆர்டர் வச்சு அது தோண்ட வேண்டி வந்துச்சு. தோண்டினால் இன்றைக்கு அந்த வீட்டுல வேலை செய்தவனை கொண்டு அந்த கொலை குற்றத்துல சாட்டி பொருந்த குடும்பம் தப்பனைக்கு அன்றைக்கு போராட்டம் நடத்தின இந்த பிள்ளைக்காக நீதி போராட்டம் நடத்த காவல்துறை அவங்க வீட்டுக்கு காவல் கொடுக்குது. இந்த மக்களை அதுல இருந்து கத்த விடுது. நடக்குமா அந்த தலைவர் இருந்தால் இந்த இவ்வளவு நேரத்துக்கு அந்த குடும்பத்தில இருந்து அத்தனை பேர் சம்பந்தப்பட்ட 7-8 பேரும் போஸ்ட் மரத்துல தூங்கி இப்படியா ஒரு நீதி இப்படியான ஒரு அரசாட்சி வேணுமா இல்லையா? அவர்கள் சில பிரச்சனைகளுக்கு இருப்பவர்கள் இருந்திருந்தால் இந்த நிலை எங்களுக்கு வந்து என்று. சரி, நல்லது, நன்றி. உறவுகள், உங்கள் கருத்துக்களை எடுத்து வருகின்றீர்கள். பொருள் யார் வைக்க பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதும் உங்கள் பொறுப்பு. இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம், காட்பாடி சந்திரசேகர். வணக்கம். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி இந்த ஒரு பொழுதில் இணைவது. அதாவது இப்பொழுது சில உண்மைகள் நான் கூறவிருக்கிறேன். ஆனால் இவை சொல்லும் பொழுது கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் சில உண்மையை யாராலும் மறைக்க முடியாது என்பதுதான். என்னவென்றால், கல்லுக்கு உருவம் கொடுக்கும் வரை அவர் சிற்பி, அது கல். உருவம் கொடுத்த பிறகு அது கடவுளாய் மாறுகிறது. அந்த உருவத்தை செய்த நான் தீண்டத்தகாதவன் ஆகிறேன். கும்பிடும் வரை கடவுள், ஆனால் அதே கடவுள் திருட்டு போனால் சிலை என்ற வடிவம் பெறுகிறது. எந்த பூச்சிகள் இருந்தாலும் எறும்புகளே அதை இறுதி ஊர்வலமாய் எடுத்து செல்கிறது. மிகச் சிறியவையாக இருந்தாலும் ஞானம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். தெருவில் குப்பை போடுவர்களோ மரியாதையாக நடத்தப்படுகிறார்கள், அவர்களே உயர்ந்தவர்கள். ஆனால் அதை எடுத்து சுத்தம் செய்பவர்கள் இந்த உலகில் கேவலமாக பார்க்கப்பட்டு இவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கப்படுகிறார்கள். ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்திற்கு சற்றும் குறைவில்லாதது ஒரு தீக்குச்சியின் மரணம். அந்த மரணம் ஒரு முடிவு அல்ல. வேலைக்கு போகிறவர்களுடைய திங்கட்கிழமை அதைவிட மிக கொடுமையானது. வேலை கிடைக்காதவர்களுடைய திங்கட்கிழமை தான் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மையும் கூட. இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான் என்று பிறரை பற்றியே நினைத்து வாழ்கிறோம். ஆனால் உண்மையில் ஒருவரும் நம்மை பற்றி நினைப்பதே இல்லை. காரணம், அவர்களுக்கு அவர்களை பற்றி சிந்திப்பதற்கே அதிக நேரம் தேவைப்படுகிறது. எல்லாத்திற்கும் காரணம் நம் மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான். இந்த மருத்துவர்கள் வசதி இல்லாதவர்களை பார்த்து, உங்கள் உடம்பு ஏற அதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடுங்கள், உங்கள் உடம்பில் இந்த சத்து குறைபாடு அந்த சத்து குறைபாடு என்கிறார்கள். ஆனால் வசதி இருக்கிறவனை பார்த்தோம், தயவு செய்து இதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்கிறார்கள். இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு. ஆனால் இறுதி வரை இப்படியே வாழ்வு கழித்து விடுவேனோ என்ற கவலை பலருக்கும் இருக்கிறது. 250 ரூபாய்க்கு பளிச்சென்றும் 100 ரூபாய்க்கு சுமார் ஆகவும் இலவச தரிசனத்திற்கு கூட படு மங்களாகவும் காட்சி தருகிறார் கடவுள் சில இடங்களில். பழைய காலகட்டத்தில் மொபைல் போனை வைத்திருந்தார்கள். அவர்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டோம். இப்பொழுது தொலைபேசி, கையடக்க தொலைபேசி என்னிடம் இல்லை என்றால், உங்களிடம் கையடக்க தொலைபேசி இல்லையா என்று அவர்களை பார்த்தே நாம் ஆச்சரியப்படுகிறோம். தூக்கம் வராமல் முதலாளி இருக்கிறார். ஆனால் அங்கே வாசலில் காவல் காக்கக்கூடிய காவலாளிக்கோ முகத்தில் தூங்கி வழியக்கூடிய அளவிற்கு தூக்கம் வருகிறது. நிறைவாக கடவுளுக்கு நீங்களாகவே ஒரு உருவம் கொடுத்து விட்டபடியால் கடவுள் உங்கள் எதிரில் தோன்றி உங்கள் கண்ணிற்கு முன்னே நின்றால் கூட அவர் கடவுளா என்று தெரிய போவது கிடையாது. இது மனிதன் செய்ய தவறு என்பதை
சந்தேகம் இல்லை. ஆனால் புரிந்து கொண்டால் வாழ்க்கையினுடைய அர்த்தம் உங்களுக்கு அதிக அளவில் சுற்றி இருக்கக்கூடிய விடயங்களை உணர்த்த வைக்கும் என்பது உண்மை. இவை கசப்பானவை, ஆனால் புரிந்து கொண்டால் இனிமையான ஒரு பொழுதாகவும் அமையலாம் இல்லையா? மொத்தத்தில் மனிதனாக வாழ்ந்துவிட்டால் கடவுள் என்ற ஒரு கோட்பாடு தேவையே இல்லை. சிறப்பு. நன்றி. மகிழ்ச்சிக்கா. நன்றி. நன்றி. இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம், நான் சிவா பேசுறேன். வணக்கம் சிவா. நான் அந்த 2-3 கேள்விகளை தான் கேட்கணும். அந்த கொங்கு தமிழ் நிகழ்வான ஒரு நிகழ்ச்சி நிரல் ஓடிக்கொண்டிருந்தது. அது என்ன மந்திரம்? செப்டம்பர் 1ஆம் நாள் நினைக்கின்றேன். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றிய விடயங்கள், அடுத்து அந்த ஒவ்வொரு விடயங்கள் கடந்து போய் அதன் பின்பு சொல்வார்கள். அது பற்றி அறிவித்தல் வரும். செப்டம்பர் 1ஆம் நாள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது அந்த பெரிய அளவில் அதை வெளியே வந்து அப்படியான விடயங்கள் மக்கள் மத்தியில வரைக்கல தான் அவர்களும் உண்மையில இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற நேரங்களில் அப்ப அவர்களும் அந்த இதுகளை டைம்களை வந்து உண்மையில போட்டு அதை ஒரு பெரிய அளவில அது நடக்கணும் அல்லது அந்த ஏற்பாடு அல்ல. நான் நினைக்கின்றேன் இப்பொழுது எங்களுக்கு கருப்பு ஜூலை நிகழ்வு தான் அடுத்து வர இருக்கிறது, தேசிய நிகழ்வாக. அந்த வகையில் தான் அது பற்றி பேசப்படும். ஆனால் நிச்சயமாக இது கடந்த பின்பு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அது குறித்த விடயங்கள் அதிகமாக பேசப்படும் நம்புகின்றேன். உண்மை எல்லா நிகழ்வுகளும் உண்மையில முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் தான். அது மாவீரர்கள் சம்பந்தப்பட்ட மாவீரர் வணக்க நிகழ்வுகள் எல்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வகையில என்னன்னா ஒரு இடைவெளி என்பது வந்து எப்பவும் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு இடைவெளிகளையும் வந்து நாங்கள் அதை இன்னும் மேலும் அந்த இடைவெளிகளை பெருசுபடுத்தி கொண்டு போகாம அதுக்குள்ள வந்து நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்தால் நன்றாக இருக்கும். அல்லது அந்த விளம்பர பகுதியாலையும் வந்து அது தொடர்ச்சியாக அந்த விளம்பரங்களாக வந்து கொண்டிருக்கீங்க. குறிப்பிட்ட விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற விடயங்கள் அது தெரியும் மக்களுக்கு. அந்தந்த நாட்களில் அந்தந்த தினங்களில் நடைபெறும். அதுக்கு கண்டிப்பாக போகக்கூடியவர்கள் போவார்கள், கேட்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பங்களிப்பு பின்னால் இருந்து பங்களிப்பு செய்வர்களும் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த பொது நிகழ்வுகள் சில நிகழ்வுகள் பெரிய நிகழ்வுகள் அல்லது அப்படியான விடயங்கள் வரைகளை வந்து அது அறிவித்தல்கள் மூலமாக தான் அதை மக்கள் அறியக்கூடிய வாரதுக்கு மட்டும் கூறிக்கொண்டு உண்மையில வந்து இந்த வைத்தியத்தை பிரச்சனை வந்து தாயகத்துல மட்டுமில்ல, நான் நினைக்கிறேன் இது புலம்பெயர்ந்து இருக்கிற எம்மோவர் மத்தியிலும் இது ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான் இருக்குமோன்னு இப்பொழுது சமூக வலைதளங்கள். நீங்கள் சொல்றது போல இங்கே கனடாவில் பலருக்கு தெரியாத ஒரு விடயம் நடக்கின்றன. சில வைத்தியசாலை, எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது, சில வைத்தியசாலைகள் இந்த பாராமுகத்தோடு நடந்த தவறுகளை பற்றி அந்த வைத்தியர்களே சொல்லி இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் உண்டு. எனவே இங்கும் தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றன, இல்லையே என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஊழல் என்ற விடயம் அல்லது தவறுகள் என்பது மிக கேட்பார் என்று நடக்கின்ற விடயமாக தாயகத்தில் நடந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் வேற என்ன விடயத்திலையும் வந்து உண்மையில அதை மாற்றி அமைக்கலாம் அல்லது அதை சரி கடந்து போட்டு வந்து சில விடயங்களை விட்டு செல்லலாம். இந்த வைத்தியத்துறை என்பது மக்கள் கடவுளுக்கு நிகராக வந்து அந்த வைத்தியத்துறையை நம்பி ஏன்னா கஷ்டப்பட்டவர்கள் அல்லது எவ்வளவோ நிறைய பேர் வந்து அதை நம்பி போறவர்கள். அப்ப அவர்களிடம் வந்து நாங்கள் என்ன புடுங்கலாம் அல்லது இன்னும் அவர்களை அடிமைத்தனத்தை வச்சிருக்கிற சிங்கள அரசு ஆதிக்கம் இருந்தால் நம்மவர்களிடம் சிலர் இருக்கிறார்கள் அங்க பிரச்சனையா இருக்கு. ஒரு மூதாட்டி ஒருவர் சொன்னார், சிவா என்னை வைத்தியசாலையில் சேர்த்து விடாதீர்கள், அதாவது அவருக்கு இப்போது 90 சொன்னார், நீங்க வைத்தியசாலை சேர்த்து விடாதீர்கள், சேர்த்து விட்டால் அங்கே எனக்கு அவர்கள் என்னுடைய வயது காரணமாக என்னை இறக்க விட்டு விடுவார்கள் சாதாரண விடயத்துக்கும் என்று சொல்லி. இது உண்மை பொய் என்பதை கடந்து சில விடயங்கள் நடந்திருக்கின்றன என்று கேட்பார். இல்லாவிட்டால் பல தவறுகள் நடந்திருக்கின்றன என்ற விடயத்தை சில வைத்தியசாலைகளில் சில நிகழ்வுகளில் நாங்கள் பொது பணிகள் இருப்பதனால் எங்களுக்கு தெரிய வருகின்றது. உண்மைதான். அப்படியான விடயங்கள் நிறைய அதான் இருக்கின்றன. எல்லா பக்கத்தாலையும் வந்து குற்றங்கள் குறைகள் என்று சொல்ல முடியாது. ஆனா இந்த அவ்வளவு மக்களும் வந்து களத்துல இறங்கி போராடி அந்த கருத்துக்களை சொல்லிகளை வந்து அவ்வளவு பேரும் வந்து முட்டாள்களும் இல்லை அல்லது பாதிக்கப்படாத மக்களும் இல்லை. அப்ப அவர்கள் சார்பாக வந்து அந்த பிரச்சனைக்குரிய பதில் விடயம் வந்து இருக்க வரும். அப்ப அவர்கள் இப்ப நாங்கள் என்னதான் சரியா அல்லது
அவர் சரி இவர் சரி அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்று கதைச்சாலும் ஆனா அந்த மக்கள் வந்து கேட்கிற நியாயமான கேள்விகளுக்குரிய விளக்கங்களும் கட்டாயம் வந்து அங்கே கொடுக்கப்பட வேணும். அது சரியான முறையில நாங்கள் எல்லோரும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி அதை சரி பார்த்து கொள்ள வேணும். ஏன்னா இல்லையே அது எங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எதிர்காலத்திலான கூறி விடைபெறுகின்றன. நன்றி. ஆமா, மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். அதாவது ஒரு செய்தியோ அல்லது ஒரு விடயமோ நடக்கும் பொழுது ஒருமித்த மக்கள் குரல் எங்கே ஒலிக்கின்றதோ அது ஒரு அவலக்குரலாக வருகின்ற பொழுது, போராட்ட வடிவமாக வருகின்ற பொழுது அங்கே நிறைந்த பாதிப்புகள், அதன் பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை யார் சொன்னார்கள்? குழந்தை சொல்லியிருக்கலாம், அது பெரியவர் சொல்லியிருக்கலாம், வைத்தியர் சொல்லியிருக்கலாம், அல்லது தாதி சொல்லியிருக்கின்றார், யாராக இருந்து விட்டு போகட்டும், உண்மைகளை எடுத்துச் சொல்கின்ற பொழுது பாதிப்பில்லாவிட்டால் அத்தனை மக்கள் போராட மாட்டார்கள். எனவே அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய ஒருவர் மீது நாங்கள் சேறு பூசலாம், வெள்ளி அடிக்கலாம், இப்படி பல விடயங்கள் இருக்கும். அதை பற்றிய சிந்தனைகளுக்குள் நாங்கள் நபர்கள் சார்ந்த சிந்தனைகளுக்குள் செல்லாமல் விடயம் சார்ந்த கருத்தியலுக்குள் நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். அது குறித்த சிந்தனைகளால் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் செழுமைப்படுத்த வேண்டும். சரி, இப்பொழுது பல கருத்துக்களை உறவுகள் சொல்லியிருக்கின்றீர்கள். இங்கே ஊடகவியலாளர் பற்றி, எப்படி ஒரு ஊடகவியலாளர்கள் அல்லது ஒரு செய்தி எப்படி பலரை கடந்து செல்லும் பொழுது அது திரிவுபடுகின்றது என்ற விடயத்தை இங்கே சொல்லியிருந்தீர்கள். அந்த பயிற்சியை நானும் ஒரு இடத்தில் எடுத்திருக்கின்றேன் வாகிசன். அதுபோல் அது மட்டுமல்லாமல் ஒரு செய்திக்கு பல வடிவங்களில் நாங்கள் சொல்லலாம். அது ஒரு ஊடகவியலாளர்களுடைய திறமை அல்லது அவர்களுடைய சொல்லாடல்களாக இருக்கலாம் அல்லது கருத்தாடலாக இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் உண்மைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் தான் உண்மையான ஊடகவியலாளராக, மக்கள் குரலாக இருக்க முடியும் என்பதுதான் விதிமுறை. சரி, இந்த இடத்தில் மும்மொழி ஊடகவியலாளர்கள் பற்றி சொல்லியிருந்தார். புலிகளின் குரல் வானொலி ஒரு காலத்தில் சிங்கள சேவையை நிகழ்த்தி இருந்தது. அந்த தேவையை தேசிய தலைவர் அன்று தூர நோக்கோடு உணர்ந்திருந்தார். இன்று எமக்கென்று ஒரு தலைமையும் இல்லை, எமக்கென்று நிர்வாகம் இல்லை, எமக்கான அந்த தளங்கள் இல்லை. அந்த வகையில் நாங்கள் தான் அந்த ஊடகங்களாக செயல்பட வேண்டும், ஊடகங்களாக குரல் கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது வாழ்கின்ற தேசங்கள் எல்லாம் எளியவர்கள் அந்தந்த மொழியில், அந்தந்த நாடுகளில் உள்ள மொழிகளில் பேசி இந்த ஊடகப்பரப்பை விரிவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊடகப்பரப்பை இன்னமும் இறுக்கமாக, இன்னமும் உண்மைகளை சொல்கின்ற ஊடகமாக, உடனுக்குடன் செய்திகளை மக்கள் குரலாக எடுத்து வரக்கூடிய ஊடகங்களாக உலகம் முழுவதும் இருக்கின்ற ஊடக உணர்வாளர்கள், உணர்வுள்ள ஊடகவியலாளர்கள் அல்லது மக்கள் ஊடகவியலாளராக செயற்படக்கூடிய மக்கள் என்றால் இன்று ஊடகங்களுக்கு செய்திகள் வர முன்பு மக்களூடாக பொதுத்தளங்களில் வந்துவிடுகின்றன. இவற்றில் பொறுப்போடு நாங்கள் செயல்பட வேண்டும். அடுத்து இங்கே சாட்டை துரைமுருகனுடைய கைது பற்றி குட்டியனன் குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயம் மிக கொடூரமான ஒரு உண்மை. அதாவது ஒருவருடைய கருத்துக்காக ஒருவன் கைது செய்யப்படுகின்றான். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை. அது ஒரு கோழைத்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு கருத்தியல், ஒரு நிராயுத பாணியாக இருக்கின்ற ஒரு ஊடகவியலாளன், கருத்தாளன், அவனை கொல்வது அல்லது அவனை சிறையில் அடைப்பது, அவனுடைய கருத்துக்களை முடக்குவது, அவனுடைய இப்படியான முயற்சிகள் எல்லாமே கோழைத்தனத்தினுடைய அடையாளங்களாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் சாட்டை வலை ஊடகவியலாளர் துரைமுருகன் அவர்களுடைய கைது இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு மிக விசனமூட்டிய ஒரு விடயமாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம். சரி, இவ்வளவு சொல்கின்றார்களே, இந்த கருணாநிதி பற்றி நாங்கள் அறியாததல்ல. ஒரு காலத்தில் தமிழ் என்று அவர் சொன்ன பொழுது நாங்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை பற்று என்பது ஈழத்தமிழர்களுக்கு உண்டு வரலாறு. இப்பொழுது இவர் செய்த இரண்டகங்கள் என்ற பக்கங்களை தமிழ் மக்கள் வரலாற்றில் நிறையவே நெஞ்சில் சுமக்கின்றார்கள். வன்மம் தான், அளவு கடந்த வன்மம் தான். ஆனால் அந்த வன்மம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கு கருணாநிதி அவர்கள் மீது விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஒரு காலத்தில் அவரை தமிழன தலைவர் என்று சொல்லி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். ஆனால் 2009ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலையில் கருணாநிதி அவர்கள் செய்த பச்சை துரோகத்தின் காரணமாகத்தான் பெரும்பாலான தமிழர்கள் அவருக்கு எதிராக திரும்பி இதேபோன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை நம்ம பதிவு செய்யறப்போ திமுக உடன்பிறப்புகள் சொல்றது என்னன்னா, கருணாநிதி அவர்கள் ஈழத்துக்கு எந்த துரோகமே செய்யவில்லை, ஈழத்திற்கு முழுக்க ஆதரவாகத்தான் நின்றார் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். நீண்ட நெடுங்காலமாக ஈழத்தமிழர்களுடைய
ஆதரவாளராக, தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய ஆதரவாளராக இருந்த திரு பழ நெடுமாறன் ஐயா ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஈழத்தமிழருக்கு கருணாநிதி செய்த துரோகம் என்கிற பெயரில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை பற்றி முழுமையாக பேச வேண்டும் என்றால் அது நாள் கணக்கு ஆகிவிடும். அந்த அளவிற்கு செய்திகள் அதில் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள ஒரு சில முக்கியமான செய்திகளை மட்டும் இந்த நன்னாளில் நினைவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஈழத்துரோகி கருணாநிதி, இந்த வார்த்தை தமிழ்நாட்டில் அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஈழத்துரோகி கருணாநிதி என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வருவது 2009ஆம் ஆண்டு ஈழ இறுதி போரின் போது கருணாநிதி அவர்கள் செய்த அந்த துரோகம் தான். ஆனால் 2009 மட்டுமல்ல, ஈழ போராட்டம் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே அவர் தமிழினத்திற்கு, ஈழத்தமிழர்களுக்கு பல துரோகங்களை செய்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக தெளிவாக ஆதாரப்பூர்வமாக ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். 1973ஆம் ஆண்டு ஒரு முறை பத்திரிகையாளர் ஒருவர் கருணாநிதி அவர்களிடத்தில் ஈழ போராட்டத்திற்கு உங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டா என்று கேட்ட கேள்விக்கு போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவு இல்லை என்பதை திட்டவட்டமாக அவர் பதிவு செய்த செய்திகள் 30/4/1973 அன்று வெளியான தினமணி பத்திரிகையில் செய்தியாக வெளியானது. 1974 யாழ்ப்பாணத்தில் உலக தமிழ் மாநாடு ஒன்று நடந்தது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் 9 அப்பாவி தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலைக்கு தன்னுடைய இரங்கலை கருணாநிதி அவர்கள் தெரிவித்தார். அதோடு சேர்த்து இந்த பிரச்சனைக்கு உள்ளால் நுழைந்து விமர்சனங்களை நான் வைப்பது என்பது அண்டை நாட்டு பிரச்சனையில் மாநில அரசு தலையிடுவது போன்று ஆகிவிடும் என்று சொல்லி மேலோட்டமாக முரசொலியிலே எழுதி ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். உலகம் முழுக்க அரச பயங்கரவாதங்கள் நடக்கிற போது உலகம் முழுக்க உள்ள தலைவர்கள் அந்த அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான வெளிப்படையான நிலைப்பாட்டை எடுப்பதுதான் சரியான அணுகுமுறை. ஆனால் தமிழினத்தின் தலைவர் என்று தன்னை சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்கள் தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு படுகொலைக்கு வெளிப்படையாக தமிழர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க முடியாமல் மேலோட்டமாக அதை பேசுவது என்பது முழுக்க முழுக்க சிங்கள அரசினுடைய இந்த படுகொலைக்கு மறைமுகமாக ஆதரவு அளிப்பதாகத்தான் அவருடைய இந்த நிலைப்பாடு பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அவர் ஒரு தமிழராக இருந்திருந்தார் என்றால் இதே போன்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்க மாட்டாரோ என்கிற ஒரு சந்தேகமும் கேள்வியும் தான் தமிழர்களிடத்திலே எழுகிறது. ஒருவேளை திமுக உடன்பிறப்புகள் இதை மறுக்கலாம். கருணாநிதி எனவே அது சிந்தனையாளர், தமிழ் தேசிய உணர்வாளர் ஹீம்லருடைய கருத்துக்கள் இவ்வாறாக பலவற்றை சொல்லிக்கொள்ளலாம். சொல்வதற்கு பக்கங்கள் போதாது என்பது ஒரு பக்கம். சரி, இந்த வேளையில் அடுத்து இதை பற்றிய இந்த கைது பற்றி செந்தமிழன் சீமான் என்ன சொன்னார்? வெக்கம் அல்ல உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்க வண்டியெல்லாம் புதுச்சேரியிலிருந்து வரும்போது திறந்து பாக்குறாங்க. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது? உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா? கடத்தி விக்கிறவங்களே நீங்க கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க? கொலையை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலாம் பாயாத அந்த வழக்கு, சட்டம், கைது, ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என் மேல நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க. என்னை கைது பண்ணுங்க பாப்போம். என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்கறது இது ஒரு ஆட்சி முறை. சரி, எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு பாப்போம். போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி. தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். எனவே இதுபோல் உண்மைகளை நாங்கள் காலங்கள் அழித்து எழுத நினைப்பது என்பது பெரும் தவறு. அந்த தவறுகளை நாங்கள் செய்வதற்கு யாரும் இடம் கொடுக்க முடியாது. சரி, இந்த இடத்தில் அடுத்து இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லும் முன்பாக இணைந்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். காற்றலையில் ஆனந்தன். ஆமாம், நான் இன்றைக்கு பேச ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒன்று அந்த
எங்களோட தாயகத்துல நடக்கிற அந்த மருத்துவ பிரச்சனை என்னென்று சொன்ன என்ற பார்வையில என்னன்னா, இப்ப ஒரு மருத்துவர்ன்றது அவங்க படிச்சு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு வருமானத்துக்கு உத்தரவாதம் இருக்கு, வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருக்கு. ஆனா அன்றாடம் காட்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அது பத்தாதுன்னு சொல்லி நீங்க உழைக்கிறதுக்காக நீங்க இப்படி பண்றது இது மிருக செயலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு கிட்டத்தட்ட இலங்கை பணத்துல குறைந்தது 1.5 லட்சத்துக்கு குறையாம சம்பளம் பெறும். அதுக்குள்ள உங்களோட வாழ்க்கையை நடத்த முடியாம அதுல ஒரு வியாபாரத்தை இது பண்ணி வர்ற ஏழைகளுக்கு அதுவும் என்னன்னா அந்த காணொலிகளை பார்க்கும்போது என்ன இத்தனை மனத்தியாலத்துல போஸ்ட்மார்ட்டம் செய்து கொடுக்கறதுக்கு ரைட்டா 3 மனத்தியாலத்துல கொடுத்தா 3.5-4 லட்சம் வாங்குறாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க இதுன்னு சொல்லி. அப்ப அந்த என்னன்னு சொன்னா அந்த சமூகம் எப்படி விஷமாகி கொண்டிருக்குன்னு சொல்லி இது பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. என்னன்னு சொல்லி சொன்னா அதான் இப்ப உங்களுக்கு வருமான உத்தரவாதம் இல்லாதவங்க அரசு ஆஸ்பத்திரியை நாடுறாங்க. இன்றைக்கு மக்களோட எழுச்சின்றது அந்த அவர பக்கம் நியாயம் இருக்கிறபடியே தான் எழுதலாம். நாங்க மக்களுக்கு உண்மையா நாங்க நின்றோம்னு சொன்னா மக்கள் தன்னெழுச்சியா திரண்டு வருவாங்க. அதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. மற்றது இந்த சண்டாளன் என்ற சொல்லுக்கு சாட்டை துரைமுருகன் மீது தமிழகத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. அப்படி போறேன்னு சொன்னா அதுக்கு முதல் 2 இசையமைப்பாளர்கள் மீது போடும். ஜிவி பிரகாஷரையும் மற்றது யுவன் சங்கர் ராஜா. அந்த இந்த பருத்திபீரன் படத்துல ஒரு பாட்டு இருக்கு, சண்டாளியும் பாசத்தால நானு சுண்டேலியா ஆகி போனேன்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு ஜிவி பிரகாஷ் பாட்டு, சண்டாளியும் மனசுல அப்படின்னு வரும். அந்த சொல்ல பிரயோஜ ரெண்டு சொன்னா குறிப்பிட்டு ஒருத்தனை பழி வாங்குறதுக்காக இது செய்யப்பட்டது. இதுல வேர் தேடி போகும்போது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு தமிழனே இல்லாம தமிழ் மொழிய மட்டும் வச்சு, தமிழ் மொழியில புலமைய வச்சு தமிழ் மக்கள் 50 வருஷமா ஏமாத்தி தமிழின தலைவர் என்று சொல்லி தன்னை உருவகப்படுத்தி அதான் தன் பட்டம் என்று சொல்லி கொண்டிருந்தவர். ஆனா அந்த பட்டத்துக்கு எப்ப ஆப்பு வருன்னு சொன்னா, எங்கட தேசிய தலைவர் அவர் அத உரிமை கொண்டாட இல்லை, ஆனா சமூகமே அந்த இடத்துக்கு அவரை கொண்டருது. அப்பதான் அவர் இவர் நமக்கு பிரச்சனை என்று சொல்லி ஈழத்துக்கு கருணாநிதி செய்த துரோகத்துக்கு அடிப்படை காரணம் இதுதான். தன்ற பேரை இவர் எடுத்துட்டு போயிருவாரு. ஆனா அதை தாண்டி காலம் உள்ளவரை வரலாறு அதான் சொல்ல போகுது. தமிழின தலைவர் என்று சொன்னா தலைவர் தான், வேற யாரும் இல்ல. அதான் இதுல அடிப்படை காரணம். அதாவது மற்றது இந்த போர் நடக்கும் போது நான் தமிழகத்துல கேள்விப்பட்டேன், அந்த போர் செய்தி வெளியே வராம எல்லா ஊடகங்களும் அச்சுறுத்தப்பட்டார்கள். அப்ப அது போர் செய்தி ஊடகங்கள்ல வந்திருந்தா பெரிய எழுச்சி ஆயிடும். என்ன கோத்தபாய ராஜபக்சே சொன்னவர், தமிழ்நாட்டு தான் நாங்க பயந்தனாங்க அப்படின்னு சொல்லி அதை கச்சிதமா பார்த்து கொண்டவர் இவர். இவரை இந்த புனிதராக்க பாக்குறாங்க. அந்த பாடல்கள்ல இருக்கிற அத்தனை வரிகளும் உண்மையானது, அதுக்கு மிகவும் பொருத்தமானவர் அவர்தான். நன்றி, வணக்கம். எனவே இப்பொழுது அதாவது சொல்வார்கள், சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்று சொல்வார்கள். அத்தகைய ஒரு விடயம்தான் இப்பொழுது அந்த சண்டாளினி என்ற அந்த பாடலை தடை செய்யவோ அல்லது அதை பற்றிய அதற்காக சாட்டை துரைமுருகனை கைது செய்ததோ போன்ற விடயங்கள் தேவையில்லாமல் ஒரு வரலாற்றை மீளவும் புதுப்பித்து அதை நினைவூட்டி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆட்சியாளர்கள். இது தமிழின இரண்டகத்தை செய்த எவருமே வரலாற்றில் அழித்தெழுதப்படக்கூடாது என்ற விடயத்தில் மக்கள் தேசிய உணர்வோடு எழுச்சி கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் இந்த மருத்துவ விடயத்தில் மருத்துவர் என்ன சொன்னார் என்ற விடயங்கள் இன்று அம்பலமாகின விடயத்தில் தான் மக்கள் போராட்டம் நடைபெற்றது. அந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அந்த போராட்டங்களை நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய இன்று அந்த மருத்துவரையே இல்லாத ஒழிக்க வேண்டும் அல்லது அவரை பொய்யனாக்க வேண்டும் அல்லது அந்த விடயங்களை கடந்து சொல்லப்பட்ட உண்மைகள், அந்த உண்மைகளுக்கு என்ன பதிலை அரசு வைத்திருக்கின்றது, அரசு இந்த தவறு செய்கின்றவர்கள் வைத்திருக்கின்றார்கள் மற்றும் இந்த ஊழல் பேரொழிகள் வைத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்துக்கு தான் மக்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்து இங்கே சிவா சொன்ன விடயம்,
இந்த நிகழ்வுகள் இடையே, அதாவது பொங்கு தமிழ் போன்ற எழுச்சி நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்றபடியும், அது மக்களுக்குள் எழுச்சி என்பது அது ஒரு நீறு பூத்த நெருப்பாக இருக்கின்றது. சொல்வார்கள் அருகம்புல் செத்தது போல் இருக்குமாம், அது எங்கோ ஒரு வான்துளி பட்டவுடன் சடைத்து எழும் என்று. அதுபோல்தான். எனவே இந்த உணர்வுகள் மக்களுக்குள் இருக்கின்றன. ஒரு வலி சுமந்த இனம் அது எழுந்து போராடும், தன் ஒவ்வொரு களத்தையும் தனதாக்கும் என்பதை நாங்கள் காண்கின்றோம். வலி சுமந்த நினைவுகளுடன் விழி நிமிர்கிறது ஈழப்படுகொலையின் சுவடுகள் 2009 பாகம் 1-2 கேரிய மண்ணில். ஆடற்செல்வன் நிலவனின் நூல் வெளியீடு ஜூலை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:30 முதல் 5:30 வரை. இலக்கம் 150 போரோ டிரைவில், ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில். எமது வரலாற்றை நாம் மீட்டு வருவோம். வரலாற்றில் திரிவுகளை இடம் கொடோம். உண்மையின் பக்கம் மக்களாக, தமிழ் மக்களாக ஒன்று திரள்வோம். களந்தோறும் மக்கள் போராடும் நிலை இன்று காண்கின்றோம். முள்ளிவாய்க்கால் மண்ணே வணக்கம் வணக்கம், முள்ளிவாய்க்கால் மண்ணே வணக்கம், மூச்சுள்ள தமிழ் வீரர் மண்ணே வணக்கம். இந்த நூல் வெளியீட்டில் அனைவரும் வருக என்று கேட்டுக்கொண்டு, அடுத்து நேற்றைய நாள் நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட் உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து. அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலப்பகுதியிலே நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி 2 ஜனாதிபதி வேட்பாளர்களாக வரக்கூடியவர்கள் அனுரகுமார திசாநாயக்காவும் மற்றும் சஜித் பிரேமதாச சார்பிலே அவருடைய கட்சி சார்ந்த லக்ஷ்மண் கிரியல் அவர்களும் கொண்டு வந்திருக்கிற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு, மக்களுடைய ஆணை இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உடனடியாக தேர்தலுக்கு சென்று ஒரு மக்கள் ஆணையை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையிலே உரிய கால பகுதியில் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும், இக்காரணம் கொண்டும் பிற்போடப்படக்கூடாது என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அது தொடர்பாக நான் மேலதிக விடயங்களுக்கு செல்வதற்கு முன்னதாக வேறு 2 விடயங்கள் தொடர்பாக இங்கே பிரஸ்தாவிக்க விரும்புகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்திலே கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் கொக்குத்தொடுவாயிலே ஒரு மனித புதைகுழி ஒன்று தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மனித புதைகுழியில் இருந்து இதுவரைக்கும் 48 உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலங்கள் இந்த காலப்பகுதியிலே புதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக அது விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுடைய உடலங்களாகவே அவை இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே அவை தொடர்பிலே இந்த ஆய்விலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து தமிழ் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் அந்த அகழ்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லுகிற விக்ஸ் ட்ரோஃபி மற்றும் அந்த உடல்களில் இருந்த ஆடைகள் அவருடைய வடிவமைப்பு தொடர்பான விடயத்தை வைத்துக் கொண்டு அதனுடைய காலப்பகுதி 95 மற்றும் 96ஆம் ஆண்டு காலப்பகுதிகளாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையிலே அது மற்றும் அது தொடர்பாக OMB தரப்பினர் கூறியிருக்கின்ற கருத்துக்களானது, அது தொடர்பாக நீங்கள் ராணுவத்தினரிடம் விசாரணை நடத்துவீர்களா என்று ஊடகவியலாளர்கள் கேட்ட பொழுது அது ராணுவத்தினரிடம் மட்டுமல்ல பல தரப்பினரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறி அதை மூடி மறைக்கின்ற விதமாக கருத்து கூறியிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே அந்த பிரதேசம் 1984ஆம் ஆண்டில் இருந்து 2012ஆம் ஆண்டில் வரைக்கும் முழுமையாக ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பிரதேசம். குறிப்பாக 95 மற்றும் 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 4வது பட்டாலியன் கெமினுவோச் பட்டாலியனை சேர்ந்த கெமினுவோச் அந்த பகுதியிலே படைத்தளம் அமைத்திருந்தது. அந்த பட்டாலியனுடைய கட்டுப்பாட்டிலே தான் அந்த கொக்கு தொடுவாய் பகுதி
பகுதி அமைந்திருந்தது. இந்த புதைகுழி இருந்த இடம் கேபிள் கோச்சினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். லெப்டினன்ட் கர்னல் ரோஹித விக்ரம திலக என்கின்ற தளபதியினுடைய பொறுப்பிலே தான் அந்த பகுதி இருந்தது. ஆகவே சோமரத்ன அவர்கள் குறிப்பிடுகிறபடி பார்த்தால் கூட அதற்கு ராணுவத்தினர் தான் முழு பொறுப்பையும் கூற வேண்டும். சரணடைந்த போராளிகளை கொலை செய்து புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம். அது மட்டுமல்லாமல் அதற்கு 2009 சரணடைந்தவர்களை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்பதும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இது காலத்தை 95-96 என்று கூறுவதன் மூலமாக ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி செய்யப்படுகின்றது. இந்த உள்ளக விசாரணை, இந்த OMB அலுவலகத்தினுடைய கண்காணிப்பில் நடைபெறுகின்ற இந்த விசாரணைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே இந்த புதைகுழி அகழ்வு தொடர்பாக ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பிலே ஒரு சர்வதேச தரப்பினால் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்த உள்ளக தரப்பினரால், இலங்கை நீதித்துறை, காவல்துறை போன்ற தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த விசாரணைகள் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதை பதிவு செய்கின்றேன். அத்தோடு மன்னாரிலே ஒரு மனித புதைகுழி அகலப்பட்டது. அந்த எனவே அந்த விடயங்கள் பலவற்றையும் பேசியிருந்தார். அத்தோடு இந்த வெறிக்கடை மற்றும் மேகசின் சிறைகளுக்கு வியாழக்கிழமை சென்று தமிழ் தேசிய மக்களின் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜ் கஜேந்திரன் அங்கிருக்கின்ற அரசியல் கைதிகளை பார்வையிட்டு வந்து அது பற்றிய அறிக்கை ஒன்றும் தந்திருக்கின்றார். 9 தமிழ் அரசியல் கைதிகளை சந்தித்ததாகவும், வெறிக்கடையில் அதாவது தங்கவேலு, நிமலன், ஜோகோ வலண்டினோ மற்றும் மேகசின் சிறையில் ஆனந்தவர்ணன் மற்றும் இப்படி பலரை பற்றி சந்தித்ததாக எல்லாம் சொல்லியிருந்தார். அவருடைய விடுதலை சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கைகளும் அக்கறையுடன் முன்னெடுக்கப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், அதன் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். சரி, இந்த வழியில் ஒரு உறவு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் தர்மலிங்கம் ஐயா. என்னோட நேரம் தான் அது ஒரு அப்ப என்ன முடிக்க போறோம். நீங்க சொல்லுங்கள், உங்களுக்கு கருத்தை சொல்லுமா. இல்ல, நாங்க இந்த ராமநாதன் அர்ச்சனா தான் என்னென்றால் அவர் சொல்ற அத்தனை உண்மையையும் இப்ப இந்த அவர் சொன்னதை உண்மை என்று சொல்லி அதை பூச்சி போடுறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கணும் கரைக்கு மழுக்கிறதுக்கு, அவரை திருப்பி கூப்பிடுறதுக்கு அங்க எண்ணங்கள் இல்லையாண்டு அவர் எல்லா உண்மையும் சொல்லி போட்டார். ஆனால் அவ்வளவு உண்மையையும் இவ்வளவு காலம் அடங்கி இருந்தது தானே. அது உண்மையிலேயே அந்த அங்க நடந்ததுகளை திருத்துறதுக்கு வெறும் முன்னிறை இல்லை. அப்ப அர்ச்சனா சொன்ன பிறகுதானே இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வரீங்க. முதலில் மக்கள் நிறையவே புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். பலரும் இல்ல, மக்கள் வேறுங்கோ, மக்களுக்கு அறிவு கொஞ்சம் குறைவண்டபடியா அப்படி சொல்ல முடியாது. அவர்களுக்கு அந்த ஒருங்கிணைப்பு இல்லை தானே, ஒரு விடயத்தை ஊடக பரப்பில் சொல்வது போல் வராது. அது மாத்திரமல்ல, இப்ப என்னென்றால் ஒரு கொண்டு போயினோம் அங்க போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போயினோம். யாழ்ப்பாணத்துக்கு அங்க போன உடனே இவைய கூப்பிட்டு 50,000 வாங்கி கொண்டு சவத்தை ஒப்படைக்கணும். அப்ப அந்த நேரம் வேற என்ன சொல்லணும் மாட்டா, நீ கொண்டு போன மாதிரி கொண்டா ஏன் பொதுமக்களுக்கு அந்த அறிவு இல்லை. அடுத்த பொழுது தானாக சென்றுவிடும் தானியங்கியாக நிகழ்ச்சி பொழுது. எனவே நாங்கள் இந்த வேளையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா ஐயா? ஓ, நல்லது. எனவே ஒரு சுருக்கமான கருத்தை ஐயா சொல்லியிருந்தால்